இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன். கல்யாணமான 2 நாளில் புது பெண் தன் காதலனுடன் ஓட்டம் அப்படின்னு ஒரு கேவலமான நியூஸ தேடி புடிச்சு அத நியூஸா போடுறீங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒண்ணு வைரல் ஆனுச்சு. பட்டமளிப்பு விழாவின் போது ஆளுநரிடம் பட்டம் வாங்க மறுத்த மாணவின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு நியூஸ இன்னைக்கு வந்து வைரல் ஆக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த நியூஸ்ல அப்படி என்ன இருக்குன்னே தெரியல. ஆனா அது ஒரு நியூஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனா, நேத்து சென்னையில வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு எதிரா வந்து ஒரு போராட்டம் பண்ணோம். அத பத்தி எந்த ஒரு நியூஸ் சேனலுமே பேசவே இல்ல. ஓகேங்களா? எந்த ஒரு நியூஸ் சேனலுமே பேசவே இல்ல. ஸோ இதுல மாணவர்கள் மேல எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் சரி, மீடியாக்களுக்கும் சரி, எந்த ஒரு அக்கறையுமே இல்ல. இதே வந்து ஒருத்தன் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறான், அடிபட்டு கிடக்குறான் அப்படின்னா, அது ஒரு நியூஸ்ன்னு சொல்லிட்டு கேமராவ தூக்கிட்டு ஓடுவீங்க. ஆனா, வெயில் பார்க்காம, மழை பார்க்காம, எவ்வளவோ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து நேத்து அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப லாங்லேருந்து வந்தெல்லாம் அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த போராட்டத்துல வந்து கலந்துருப்பாங்க. ஓகேங்களா? அத பத்தி ஒரு நியூஸ் சேனல்ல கூட வரல அப்படிங்கிறப்ப ரொம்ப 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 வருத்தமா இருக்குது. நியூஸ்ல வந்திருந்துச்சு. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாரி ஒரு நியூஸ் சேனல்ல வந்திருந்துச்சு. அப்புறம் நியூஸ் பேப்பர்ல வந்திருந்துச்சு. இந்த காலத்துல யாருங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறா? நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா, இப்ப எல்லாமே வந்து சிஸ்டம் ஆயிடுச்சு. அதனால வந்து மொபைல்லயும் சரி, டிவிலயும் சரி என்ன பண்ணிடுறாங்க, எல்லாம் நியூஸ பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்ப நியூஸ் பேப்பர் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால, அதுல வந்து சரி ஓகே இது ஒரு நியூஸா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸா போட்டிருக்கீங்க. இதே வந்து அந்த போராட்டத்துல நம்ம ஒரு ஆர்ப்பாட்டத்த பண்ணியிருந்தோம்னா, கண்டிப்பா அந்த நியூஸ் வந்து என்ன ஆயிருக்கும், வைரல் ஆயிருக்கும். நெறையா நியூஸ்ல வந்து அத பத்தி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம அமைதி வழியில போராட்டம் பண்ணதுனால தான் அத வந்து என்ன பண்ணல, எந்த ஒரு நியூஸ்லயுமே வந்து போடல. ஓகேங்களா? அதுலயும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க சென்னையில பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து எல்லா மீடியாக்களும் அங்க தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒரு நியூஸ் சேனல்ல ஒரே ஒரு கேமரா, ஒரே ஒரு கேமராமேன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரிப்போர்ட்டர் மட்டுமா இருப்பாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு நியூஸ் சேனல் ஆஃபீஸ்னா அதில எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதில வந்து ஒருத்தங்க இந்த நியூஸ பத்தி போட்டா என்ன ஆகப்போகுது? ஏன்னா அது தேவையில்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்கள யாரோ வந்து தடுக்குறாங்க. அதுதான் இங்க வந்து நம்ம மெயினா வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க வந்து போடக்கூடாது அப்படின்னு இல்ல. அவங்கள யாரோ வந்து தடுக்குறாங்க. அதுதான் இங்க ஒண்ணு. அதே மாரி நேத்து ட்விட்டர்லயும் வந்து ட்ரெண்ட் பண்ணோம். அதுவும் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆனுச்சு. பட் அத பத்தியும் எந்த ஒரு நியூஸுமே வந்து வரல. பட் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதுதான் வந்து நம்மளுடைய முதல் ஆரம்பம். ஓகேங்களா? இதுதான் முடிவுன்னு நெனச்சு யாரும் விட்றாதீங்க. இதுதான் நம்மளுடைய முதல் ஆரம்பம். ஆனா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. இதுவரைக்கும் நம்ம பண்ண எதுக்குமே வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அவங்க எப்பதான் வந்து நமக்கு வந்து அதுக்கு சரியான பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதும் தெரியவே இல்ல. இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போதாவது இந்த போராட்டத்துக்கு அப்புறமாவது அவங்க ஏதாவது வந்து சொல்றாங்களா, விளக்கம் குடுக்குறாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். அப்படி இல்ல அப்படின்னா, கண்டிப்பா மதுரையில ஒரு போராட்டம் நடக்கும். அது சென்னையில நடந்த மாதிரி இருக்காது. மதுரையில இத விட விளைவுகள் வந்து கொஞ்சம் பயங்கரமாவே இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸோட பவர் என்ன அப்படிங்கிறத மதுரையில போராட்டம் நடந்தா அதில கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து தெரிய வரும். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த போராட்டத்துல நமக்கு நெறைய பேர் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1 வாரம், 2 வாரத்துல வந்து அத பேசிட்டு அப்படியே ஒரு பேசு பொருளா மட்டும் அது ஆயிடாம, கடைசி வரைக்கும் நின்னு வந்து அதுக்காக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். அந்த போராட்டத்துக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லாருமே சூப்பரா வந்து அவங்களுடைய கருத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அதில சாய் சார் பேசினது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எல்லாருமே நல்லா தான் பேசியிருந்தாங்க. பட் சாய் சார் மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனநிலையிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா எப்படி பேசுவாங்களோ, அந்த மாதிரி பேசியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நானும் பார்த்தேன். பட் போராட்டத்தில தான் என்னால கலந்துக்க முடியல. அட்லீஸ்ட் மதுரையில போராட்டம் நடந்தாலும் கலந்துக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாருமே சூப்பரா வந்து பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இது நம்மளுடைய முதல் படிக்கான வெற்றி. ஓகேங்களா? அது வெற்றி அடையுதோ, தோல்வி அடையுதோ அத பத்தி யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். இது நம்மளுடைய முதல் முயற்சி. இந்த முதல் முயற்சி வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. நம்மள பொறுத்தவரைக்கும் வெற்றி அடைஞ்சிருச்சு.
ஏன்னா எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. அதுதான் இங்கே ஒரு ஸோ இனிமே இதுக்கு வந்து ஒரு நியாயம் கொடுக்கல அப்படின்னாலும், இனிமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் அவங்க ஒரு கொஸ்டின் எடுக்கணும்னாலும், இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனையும் அவங்க யோசிப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதுதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட விட்டுற வேண்டாம். தொடர்ந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். நமக்கான ஒரு சரியான பதில் வந்து வேணும். கண்டிப்பாக எக்ஸாம் வந்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஸோ அது வரைக்கும் தொடர்ந்து நம்மளுடைய முயற்சியை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா, அந்த போராட்டம் நடத்திய எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.